வீடு கொடுக்கறேன்னு சொல்லல, தயவு செய்து உள்வாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இங்க எல்லாருக்கும் ஒரு வீடு உரிமை உண்டு, அதுல எல்லாருக்கும் ஒரு பைக் வச்சுக்க உரிமை உண்டு, தேவைப்பட்டா அவனால முடிஞ்சா அவன் கார் வச்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஓசியில திரும்ப வீடு கொடுக்க போறேன்னு அர்த்தம் கிடையாது. அந்த மக்கள் அதுக்கு எக்யூப் பண்ணுவேன். இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான வேலை வாய்ப்புக்கான என்ன பாலிசி வச்சிருக்கீங்க இன்னைக்கு இங்க சொல்லுங்க, பதிவு பண்ணுங்க. இந்த மாநிலத்தோட இண்டஸ்ட்ரியல் பாலிசி, செமிகண்டக்டர் பாலிசி, டேட்டா பாலிசி, நாளைக்கு வரப்போற ஏஐயோட பாலிசி, வேலையை இழக்க போற பசங்களுடைய ஐடி பசங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பாலிசி வச்சிருக்கீங்க? கேடு கட்ட ஒரு கிக் எக்கானமிக்கு இங்க பாலிசி கிடையாது சார். ஒரு நாள் நீங்க பைக் ஓட்டலாம் சொல்லுவாங்க, அடுத்த நாள் பைக்கை சீஸ் பண்ணி வைப்பாங்க. படிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு வாழ்வாதார வழி இல்லைன்னு மைலேஜ் கொடுக்குற வண்டியா பார்த்து ஒருத்தர் ரேபிட் ஓட்டிட்டு இருக்கான், அடுத்த நாள் காலையில அவனுக்கு நியூஸ்ல தெரியாம அந்த வண்டி சீஸ் ஆகுது. இந்த மக்களுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் நீங்க படிக்க வச்சுன்னு சொல்றீங்கல்ல, என்ன பாலிசி வச்சிருக்கீங்க? என்ஜினியரிங் படிச்சு எத்தனை பெர்சன்டேஜ் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? எங்களுடைய பர்சனல் இன்கம், பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க? அதை நாங்க பண்ணுவோம். இந்த மக்கள் அனைவருக்குமான உரிமை. ஒரு பைக் கொடுக்குறேன்னு சொல்றாரு, பைக் வாங்க வழிவகுப்புன்னு சொல்றாரு, அதுல என்ன பெருமைன்னு கேட்கலாம். அதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, அந்த ஹம்மர் கார்லயும் டிஃபெண்டர் கார்லயும் போறவங்களுக்கு இது புரியாது. அது இல்லாம ஒரு பைக் கனவா இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு அந்த வழி புரியும், அவனுக்கான வார்த்தை அது. உனக்கும் உரிமை உண்டு, உனக்கு அதுக்கான வழி நான் பண்ணி கொடுப்பேன், நீ வாங்கிக்கோ. நீ 50,000 வண்டி வாங்குறியா, 5 லட்சம் ரூபாய் வண்டி வாங்குறது உன் பொறுப்பு. நீ போயஸ் கார்டன் வீடு வாங்குறியா, ராயபுரத்தில் வீடு வாங்குறது உன் இஷ்டம். ஆனா உனக்கான வழியை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன், உனக்கான நிரந்தர வேலை இருக்கும். ஒரு குடும்பத்திலும் பட்டதாரி இல்லாம இருக்க மாட்டான். அன்னைக்கு நீ முடிவு பண்ணிக்கோ உன் வாழ்க்கை தரத்தை, நீ முடிவு பண்ணிக்கோ வீட்டோட சைஸ், சிங்கிள் பெட்ரூமா ட்ரிபிள் பெட்ரூமான்றதா ஒரு தலைவனோட வேலை. இந்த பாலிசி மேனிஃபெஸ்டோல வரும்னு சொல்றாரு. இப்படி ஒரு பாலிசி கொடுக்க கூட 75 வருஷமா தெரியலையே, இப்படி ஒரு வளர்ச்சி பத்தி பேச கூட புரியலன்னு கேட்டோம்னா, இலவசமா வீடு கொடுப்பேன்னு சொல்றீங்களேன்னு சொல்றீங்க. இது இலவசம் இல்லைங்க. இந்த மக்களுக்கு இலவசம் கொடுக்க நாங்க வரல. அவங்களை